அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வந்து ஃபிட் பண்ணுறேன். அப்போ இதுக்கு விளக்கம் தான் பார்ப்போம் சொல்லலாம். அப்போ அதுக்கு வந்து அவர் சொன்ன உடனே ரசூல் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நீ முஸ்லீம் ஆயிடுவீங்க அப்படிங்கிறேன். அதற்கு அந்த மனிதர் உண்மைதான் என்று இது சொல்லி முஸ்லீம் ஆயிடுவீங்கன்னு ரசூலா சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறார், ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டுங்கிறார். ஆமாம் நான் முஸ்லீம் ஆயிடுவேன் தான், கரெக்டாக தான் சொல்கிறீங்க அப்படிங்கிறார். அப்போ இதில் வந்து சஹாபாக்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம். இவ்வாறு அவர் கூறியதை கேட்டு அவரே கேள்வியும் கேட்டு அவரே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அளித்த பதிலை உறுதிப்படுத்தவும் செய்கிறாரே என்று நாங்கள் வியப்படைந்தோம். இதனடா இது கேள்வி இவர் கேட்குறாரு, மார்க் இவருக்கு ரசூலுல்லாஹ் இவர் போடுறாரு அப்படின்னு சொல்லி எங்கள் ஆச்சரியமாக நாங்களாம் ஆச்சரியப்பட்டோம் அப்படிங்கிறேன். அடுத்து அவர் ஈமான் பற்றி எனக்கு தெரியுங்கள் என்று கூறினார். ஈமான் பற்றி சொல்லுங்க, ஈமான்னா என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிற. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வையும் அவனுடைய வானவர்களையும் அவனுடைய வேதங்களையும் அவனுடைய தூதர்களையும் இறுதி நாளையும் நீங்கள் நம்புவதாகும். 5 விஷயம்: அல்லாஹ், வானவர்கள், அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய தூதர்கள், இறுதி நாள். 5 விஷயம். 6வதாக சொல்கிறாங்க, நன்மை தீமை அனைத்தும் விதியின்படியே நடக்கின்றன என்று நீங்கள் நம்புவதாகும். 6வது என்ன, விதியின்படி தான் இந்த உலகத்தில் நடக்கிற நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும் அப்படின்னு சொல்லி இந்த 6 விஷயத்தை சொல்கிறேன். இதையெல்லாம் நான் நம்பி ஏற்றுக்கொண்டால் நான் மூமினாக மாறிவிடுவேனா என்று கேட்க. அப்போ இதெல்லாம் நம்பிட்டா நான் மூமின் அவ்வளோதானே அப்படிங்கிறார். ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்கிறாங்க, ஆமாம் அப்படிங்கிறேன். அதற்கு அந்த மனிதர் என்ன சொல்கிறார், ஆமாம் உண்மை தான் அப்படிங்கிறார். மறுபடியும் அதே சொல்கிறார், மறுபடியும் அதே மாதிரி மார்க் போடுற மாதிரி உண்மை தான் அப்படிங்கிறோன்னே அப்போது அடுத்த இன்னொரு கேள்வி, 3வது ஒரு கேள்வி கேட்குறேன். அடுத்த மனிதர், இஹ்சான் பற்றி எனக்கு தெரியுங்கள். இஹ்சான்னா என்ன, அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிறார். அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர்கள் இஹ்சான் என்பது அல்லாஹ்வை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதை போன்ற உணர்வுடன் வழிபடுவதாகும். நீங்கள் ஒரு மனிதன் அல்லாஹ்வை பார்ப்பது போல், அல்லாஹ் என் கண்ணு முன்னாடியே நின்றுட்டு இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு வழிபடுவது, இதுதான் இஹ்சான் அப்படிங்கிறேன். ஏனெனில் அவனை நீங்கள் பார்க்கவில்லை என்றாலும் அவன் உங்களை பார்க்கிறான் என்று பதிலளித்தார்கள். இது 2வது லெவலும் சொல்கிறாங்க. அதாவது அப்படி உங்களால் பாசிபிள் இல்லைன்னா, இந்த ஹதீஸில் இப்படி இருக்குது வாசகம், வேறொரு ஹதீஸில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி உங்களால் முடியலன்னா, அல்லாஹ்வை பார்க்குற மாதிரி உங்களால் இமேஜின் பண்ண முடியல, விட்டுருங்க. நீங்கள் அல்லாஹ் முன்னாடி நிற்கிறீங்கிற அந்த ஃபீலிங்லையாவது தொழுவுங்க. இது லோயஸ்ட் லெவலு, அது ஹையஸ்ட் லெவலு அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இவ்வாறு நான் நடந்து கொண்டால் இஹ்சான் உள்ளவர்களில் ஒருவனாக நான் ஆகிவிடுவேனா என்று கேட்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்றார்கள். இப்படி நடந்துக்கிட்டா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் வழிபட்டேன் அப்படின்னா நான் இப்படி ஆயிடுவேனாங்கிற. ஆமாம் அப்படிங்கிறேன். அதுக்கு அம்மனிதர் இது சொன்ன உடனே அதுக்கப்புறம் அடுத்த இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, 4வது ஒரு கேள்வி. அந்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, மனிதர் மறுமை நாளை பற்றி எனக்கு தெரிவிங்கள் என்று கேட்க. மறுமை நாளை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கிற. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கேள்வி கேட்கப்படுபவர் கேட்பவரை விட அதிகம் அறிந்தவர் அல்ல, உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது என்று கூறினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது சொன்ன உடனே அடுத்தது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய அறிவிப்பில் அதில் வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அறிவிப்பில் என்ன வருதுன்னா, அப்போ அந்த அதோடைய அடையாளம் ஏதாவது சொல்லுங்கள் அப்படிங்கிற அந்த கூடுதல் கேட்குறாங்க. அதை கேட்கும்போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல என்ன சொல்கிறாங்க, மறுமை நாளை பற்றி அந்த அறிவு எனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதுறாங்க. நிச்சயமாக மறுமை நாள் பற்றிய அறிவு அல்லாஹ்விடமே உள்ளது, அவனே மலையை இறக்கி வைக்கிறான், இன்னும் அவன் கற்பங்களில் உள்ளவற்றையும் தீர்க்கமாக அறிகிறான், தாம் நாளை என்ன சம்பாதிப்போம் என்பதை யாரும் உறுதியாக அறிவதில்லை, எந்த இடத்தில் தாம் இறக்கப் போகிறோம் என்பதையும் எவரும் அறிவதில்லை, அல்லாஹ் தான் இவற்றையெல்லாம் நன்கறிந்தவன் நுணுக்கமானவன் எனும் 31வது அத்தியாயத்தின் 34வது இறைவசனத்தை நபி அவர்கள் ஓதி காட்டினார். இந்த 5 விஷயம், அதாவது மழை பற்றிய அறிவு, கர்ப்பங்களில் பெண்களுடைய அந்த கர்ப்பத்துக்கு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவு, நாளைக்கு நாம் என்ன சம்பாதிப்போம் அப்படிங்கிற அந்த அறிவு, எந்த இடத்துல போய் நாம் மரணிப்போம் அப்படிங்கிற அந்த அறிவு, மறுமை நாள் பற்றிய அறிவு, இந்த 5 விஷயமும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தான் தெரியும் அப்படிங்கிற அந்த வசனத்தை வந்து ஓதி காமிக்கிறாங்க. அதற்கு அம்மனிதர், சரி அப்படி தெரியலன்னா பரவாயில்ல, ஆனால் அம்மனிதர் மறுமை நாளின் அடையாளங்களை பற்றியாவது எனக்கு தெரிவிங்கள். மறுமை நாள் எப்போ தெரியல, ஆனால் அதோடைய அடையாளங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு அடிமை பெண் தன் எஜமானியை பெற்றெடுப்பதும், காலில் செருப்பில்லாத அரைகுறை ஆடைகளை அணிந்துள்ள ஏழைகளான ஆட்டு இடையர்கள் போட்டி போட்டுக்கொண்டு உயரமான கட்டடங்களை கட்டுவதை நீங்கள் காண்பதும் ஆகும் என்று கூறினார்கள். அப்போ என்ன சொல்கிறாங்க, 2 அடையாளம் சொல்கிறாங்க. ஒன்று, அடிமை பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள் அப்படிங்கிறாங்க. இதுக்கு தனியாக ஒரு வீடியோவை நம்ம போட்டிருக்கோம், அதை பார்த்துங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அரைகுறை ஆடைகளை அணிந்துள்ள
ஏழைகளான ஆட்டு இடையர்கள் போட்டி போட்டுக்கொண்டு உயரமான கட்டடங்களை கட்டுவதை நீங்கள் காண்பதாகும். அப்போ அந்த ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு கூட்டம் இது உயரமான ஒரு கட்டடங்களை கட்டும் அப்படிங்க. அப்போ இது புகாரியில் இவ்வளோதான் இருக்குது. ஆனால் முஸ்னத் அகமதில் என்ன இருக்குது அப்படின்னா, செருப்பணியாத ஆடு மேய்க்கும் அந்த கூட்டம் யார் என்று கேட்டார். 5வது ஒரு கேள்வியும் கேட்குறாங்க, யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்போ இந்த ஆடு மேய்க்காத அந்த செருப்பு போட மாட்டாங்கங்கிறீங்க, ஒரு ஆடு மேய்க்கிற கூட்டங்கிறீங்க, இது எங்கே வேணாலும் இருக்கும்ல. இங்கே ஈரோட்டில் லோக்கலில் கூட செருப்பு போடாமல் ஆடு மேய்ச்சிட்டு ஒரு குரூப் சுற்றிட்டு இருக்கும். இது எந்த குரூப்பை குறிக்கும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. கேட்குறதுக்கு அவர் என்ன சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபுகள் என்று கூறினார். அப்புறம் ரசூல் என்ன சொல்கிறாங்க, அரபுகள்ங்கிறாங்க. இப்போ இதிலே கூடுதல் தகவல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக நமக்கு புரிகிற மாதிரியே பேசுவாங்க, நமக்கு யோசித்து சிரமப்படுற அளவுக்குலாம் விட மாட்டாங்க, கோடு வேர்டில் மறைமுகமாக எதையுமே பேச மாட்டாங்கன்னா இருக்கிறதுலே சிம்பிளானது எது அவங்களுக்கு புரியுறதுக்கு? அரபுகள் உயரமான கட்டடம் கட்டுவாங்க, அதுதான் பேசியிருக்கணும். ஜாமியுல் கலீம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த இடத்துல என்ன பேசுகிறாங்க, செருப்பு போடாதவங்க, ஆடு மேய்க்கிறவங்க, அரைகுறை ட்ரெஸ்ஸு போட்டவங்க, இந்த 3 விளக்கம் சொல்கிறது பெருசா இல்லை அரபுகள்னு சொல்லிட்டு போகிறது பெருசா? அப்போ மறுமை நாள் சம்மந்தப்பட்ட விஷயம் பொறுத்த வரைக்கும் நம்ம தேடி விளங்கி அதை டீகோடு பண்ணணுங்கிறது தான் ரசூலா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற விஷயம். புரியுதா இல்லையா? ஏன்னா இங்கே நிறைய விஷயம் நம்ம டீகோடு தான் இங்கே பண்ண வேண்டியது இருக்குது. புரியுதுங்களா? எல்லா விஷயமே நம்ம டீகோட் பண்ண வேண்டியது இருக்குது. பெட்ரோல் விலை உயர்வு காரணம் ஒன்று மீடியாவில் சொல்லப்படும், அதை நம்ம டீகோட் பண்ணணும். ஒரிஜினல் காரணம் நம்ம டீகோட் பண்ணால் தான் அறிவு இருக்குது. இல்லைன்னா சொன்னால் மட்டும்தான் நம்ம மண்டையில் ஏறும் அப்படின்னு நாம் எப்படி இருப்போம்? ஆக தத்தியாக இருப்போம். அப்படி தான் இந்த உம்மத்தை மாற்றியும் வச்சுருக்கிறாங்க. குரானிலிருந்து மறைமுகமாக சொல்லக்கூடிய ஒரு பொருள் கூட எடுக்க தெரியாது, எதையுமே சிந்திக்க தெரியாது, துனியாவில் என்ன நடக்கும்னு தெரியாது, அல்லாஹ் என்ன பேசுகிறான்னு தெரியாது, அல்லாஹ்வுடைய தூதருடைய பேச்சும் புரியாது. இந்த இடத்துல பாருங்கள் எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபுகள்னு சொல்கிறாங்க. இது அப்போ அரபுகள் இப்படி சொல்லியிருக்க வேண்டியது இல்லை, வேறு மாதிரிலாம் சொல்லியிருக்கணும். இப்போ இது ஒரு கூடுதல் தகவலாக நம்ம சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் முடிஞ்சிரு, இந்த உரையாடல் முடிஞ்சிருச்சு. பிறகு அம்மனிதர் சென்று விட்டார். இதெல்லாம் பேசிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டார். இந்த வியப்பான நிகழ்வை கண்ட நான் நீண்ட நேரம் அங்கேயே மலைத்து போய் நின்றேன். யார்? உமர் லியானும். இந்த அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஏன் உமர் லியானும் அறிவிப்புனா, இந்த அறிவிப்பில் தான் இந்த மாதிரியான சில வாசகங்கள் இருக்குது. இப்போ இவர் பார்க்குறாரு, எல்லாம் பார்த்துட்டு இவர் ஷாக்காக இருக்கிறார். வந்தால் அவருக்கு என்ன ஒன்றுமே புரியல, இன்னும் நடக்குது இங்கே. இது வரைக்கும் ரசூல்லாட்ட இப்படி இன்டீசெண்டாக யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க. ரசூல்லாவுக்கு மார்க் போட்டு பரவாயில்ல கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ இதாக இருக்கும். அதுவும் எந்த காலகட்டம், கடைசி காலகட்டத்தில் நடக்குது. ஆரம்பத்தில் இருந்தால் கூட ரசூலுல்லாஹ் நிறைய அவமானங்கள்லாம் அவங்க தாங்கியிருக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட தீன் மேலோங்கி அது ஃபினிஷ் ஆன ஸ்டேஜ். அப்போ இப்படி இருக்கும்போது அவங்க அப்படியே எந்த அளவுக்கு இவர் பேனிக் ஆகிட்டாருன்னா, ஒன்று இவர் வாழை உருவம்பார், ஏதோ ஒன்று இவங்களுக்கு அனுமதி கொடுங்க, ஏதோ ஒரு ரியாக்ஷன் காமிப்பார், இல்லைன்னா கிட்ட போய் யார் யானினாலும் கேசுவார். ஆனால் அவருடைய தோற்றமே எப்படி இருக்குன்னா இவருக்கே பயத்தை உண்டு பண்ணிருச்சு. யாருக்கு? நம்மளே ஒரு பெரிய அவர் வந்தார்னா அவர் அப்படி கெத்தாக இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் இவரை மிரட்டுறதுக்கோ எதுக்கோ இவருக்கு தெம்பு வரமாட்டேங்குது. யாருக்கு? உமர் லியானுக்கு. போனதுக்கப்புறம் கூட அப்படியே ஷாக்காகி நின்றுட்டு இருக்கிறாரு. நானும் ஒன்றும் பண்ணல, யாரும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க, என்ன இது அப்படிங்கிற மாதிரி ஷாக்காகி நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு கேட்குறாங்க, உமரே கேள்வி கேட்ட அந்த நபர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. நான் அல்லாஹ்வும் அவனுடைய தூதருமே நன்கு அறிந்தவர்கள் அப்படிங்கிறாங்க. முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனதுக்கப்புறம் இன்னொரு அறிவிப்பில் எப்படி வரும், அவரை போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படிம்பார். எங்கே அவர் வந்தவர், அவரை போய் மறுபடியும் கூட்டிகிட்டு வாங்க அப்படிம்பார். வெளியே போய் பார்ப்பாங்க, டக்குன்ட்டு ஆள் போன இடமே தெரியாது, ஒன்றும் இருக்காது. ஒன்றும் ஒட்டகம் இருக்கணும். ஒட்டகத்தில் என்ன பைக்லேயே வந்தார், எடுத்து 100ல் அமுத்திட்டு போகிறதுக்கு. ஒட்டகத்தில் தான் போயிருப்பார். மிஞ்சி போச்சுன்னா எங்கேயா கண்ணில் அப்படி எட்டி பார்த்தோம்னா அந்த பக்கம் எங்கேயா போயிட்டுருக்கணும். சுத்தமாக அந்த வடுவே இல்லை. பக்கத்து பில்டிங்கில் மறைச்சிருக்கு. பாலைவனம் தானே, பாலைவனத்தில் நடந்து போனால் கூட மாட்டிக்குவார். விட்டு ஒரு குதிரையில் போனால் கூட பிடிச்சிட்டு வந்துடலாம். அப்போ ஒன்றுமே இல்லை. அவர் பார்த்தோன்னே ரசூலுல்லாஹ் அதுக்கப்புறம் லேட்டாக ரியலைஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க, இவர் வந்தவர் யார் அப்படின்னா அவர் தான் வானவர் ஜிப்ரீல், உங்களுக்கு உங்களது மார்க்கத்தை கற்று தருவதற்காக உங்களிடம் அவர் வந்தார் என்று சொன்னார்கள். இது பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் 1வது ஹதீஸு, புகாரியில் 50வது ஹதீஸு, திர்மிதியில் 2610, அபூதாவுதில் 4695, முஸ்னத் அஹமதில் 55, 57, 201, 202 தன் இடங்களில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது முத்தவாத்திர் ஹதீஸ்களில் ஒரு ஹதீஸ். இது பல சஹாபாக்கள் வழியாக அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸில் பார்த்தீங்கன்னா இன்னொரு முஹம்மதில் வரக்கூடிய அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஜிப்ரீல் ஒவ்வொரு முறை மனிதர் உருவத்தில் வரும்போது நான் அவரை அறிந்து கொள்வேன். இவர் எப்போ மனித உருவத்தில் வந்தாலும் கண்டிப்பாக நான் அவர் பேசும்போதே கண்டுபிடிச்சிருவேன், பேசுகிற விதத்துலையும் கண்டுபிடிச்சிருவேன், வந்தவர் ஜிப்ரீல் தான் அப்படின்னு சொல்லிட்டு
ஆனால் என்னால் அறிய முடியாத அளவிற்கு இன்று தான் அவர் வந்துள்ளார், இன்னைக்கு தான் நானே ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. யாரு? ரசூல்லா.